அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வைகை அகாடமி. இன்றைக்கி காலையில் குரு 4 நியூ டெஸ்ட் பேஜுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தவங்க நிறையா ஸ்டூடெண்ட் மெட்டீரியல் கொடுப்பீங்களா, ஒன்லைனர் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்தளவுக்கு நோ மெட்டீரியல், நோ ஒன்லைனர், ஒன்லி ஸ்கூல் புக்கு மட்டும்தான். ஸ்கூல் புக்கை தவிர்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய தரமான கொஸ்டின் பேப்பர். ஒவ்வொரு வருஷமுமே டிஎன்பிஎஸ்சியில் ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க நாங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும்தான் படித்து ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்குறோம். நீங்கள் குரூப் 4ல் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு மட்டுமே போதும், வேறு எந்த ஒரு மெட்டீரியலும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டே வராங்க. குரூப் 4ல் மட்டும் கிடையாதுங்க, நிறைய குரூப் 1 ஆஃபீஸரே ஸ்கூல் புக்கை படிங்க, ஸ்கூல் புக்கு படித்தா மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான இன்டர்வியூ யூடியூப்பில் இருக்குது. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தும் நீங்கள் ஏன் மெட்டீரியல் கேட்குறீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கை படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டோன்னா 20 பக்கம் 30 பக்கம் இருக்குது. இதே இது ஒன்லைனர் மெட்டீரியல் அப்படின்னா 4 பக்கமோ 5 பக்கமோ இருக்கும். அதை ஈஸியாக படித்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது முற்றிலும் தவறான கருத்து. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஷார்ட்கட்டுமே கிடையாது, எந்த விதமான குறுக்கு வழியுமே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை முதல் முறையிலேயே நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்குது. அது என்ன வழிமுறை அப்படின்னா, ஸ்கூல் புக்கு. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஸ்கூல் புக்கு இருக்கணும். பொது தமிழை பொறுத்தளவுக்கு 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் புதிய புத்தகம், பழைய புத்தகம் நம்ம கையில் இருக்கணும். ஜிகேவை பொறுத்தளவுக்கு மேத்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இதில் கவர் ஆகக்கூடிய எல்லா புத்தகமும் 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய குரூப் 4ஓட சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியாக நம்ம கையில் இருக்கணும். அதுக்கடுத்து புத்தகத்தை லைன் பை லைனாக ரீட் பண்ணி அதை நோட்ஸ் எடுக்கிறதுக்காக 3 கலரில் 3 ஹைலைட்டர் வச்சுருக்கணும். அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வைக்கிறதுக்கு ஒரு 5-6 நோட்டு, அதுக்கப்புறம் பேசிக்கான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லியுமே நியூஸ் பேப்பர் வாசிக்கக்கூடிய நபராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான நபர் இருக்கணும். அந்த நபர் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியை பாஸ் பண்ணியிருந்த நபராக இருக்கணும். கடைசியாக நான் சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். 2வது, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் எழுதி பார்க்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மெத்தட் கரெக்டாக, நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மெத்தடை கண்டினியூ பண்ணால் இந்த கொஸ்டின் பேப்பரை நம்மளால் எதிர்கொள்ள முடியுமா, இதில் கேட்டிருக்கக்கூடிய டைரக்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டின் ரெண்டையுமே நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. ஒரு வாரம் திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி சனிக்கிழமை வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தவங்கிடந்து வெறியோட படிக்கிறீங்க. அந்த படிப்பு மார்க்கில் வருதா? அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கூட சாதாரணமாக இல்லாமல், அதாவது புக்கில் இருக்கக்கூடிய லைனை, புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை அப்படியே எடுத்து வச்சிருக்காம குரு 4 எக்ஸாமில் இருக்கிறது மாதிரியே டைரக்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் எத்தனை பர்சன்டேஜில் கேட்குறாங்களோ அத்தனை பர்சன்டேஜில் டைரக்ட் கொஸ்டினும் இன்டைரக்ட் கொஸ்டினும் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நான் வரிசையாக சொன்னதில் ஸ்கூல் புக்கை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி வச்சிருக்கலன்னா கூட நான் ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். செகண்டு, குரூப் 4ஓட சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஹார்ட் காப்பியாக வச்சுருப்பீங்க. ஸ்டேஷ்னரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. உங்களை கைட் பண்ணுறது கரெக்டான முறையில் கைட் பண்ணுவேன். நான் குறைந்த காலத்தில் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட நுணுக்கங்கள், கொஸ்டின் பேப்பரோட நுணுக்கங்கள் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய உழைப்பை செக் பண்ணுறதுக்கு தரமான ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுப்பேன். குரூப் 4 எக்ஸாம் நடக்கக்கூடிய முதல் வாரம் வரைக்கும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. எல்லா டெஸ்ட்டையுமே டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஓஎம்ஆர் சீட் மாடலில் அட்டன் பண்ண போகிறீங்க. நான் சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக படித்து கரெக்டாக டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அந்த டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் படித்த கொஸ்டின், நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின், நம்ம டெஸ்ட் பேஜில் கொடுத்த கொஸ்டின் இதுதான் இடம்பெறும். இந்த காணொலியில் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுங்க. மற்றபடி மெட்டீரியல், ஒன்லைனர் இந்த மாதிரி கேட்குறவங்க ஜாயின் பண்ண வேண்டாம். ஸ்கூல் புக்கை நம்பி படிக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த மெட்டீரியல் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா,
இந்த ஒன்லைனர் வந்து எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, இந்த புத்தகமெல்லாம் புதுசாக வந்து பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட உங்கள் மெட்டீரியலையும் உங்கள் புத்தகத்தையும் படித்தா பாஸ் பண்ண முடியுமா, இல்லை ஸ்கூல் புக்கை தரவாக படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேளுங்க. அவங்களுடைய ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் புக் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மார்க்கும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு வந்து தெரியும். இந்த மெட்டீரியலே ஸ்கூல் புக்கிலேருந்து தான் வந்து எடுக்கிறாங்க. நம்ம ஸ்கூல் புக்கையே வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா எந்த மெட்டீரியலும் நமக்கு தேவையில்லை. நம்ம மெட்டீரியலை படிச்சுட்டு போயிட்டு ஒரு 10 கொஸ்டின் ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு கோச்சிங் கொடுக்கக்கூடிய அகாடமி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய திறமையை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காகவே விதவிதமாக கலராக வந்து மெட்டீரியல் வந்து போட்டு கொடுக்குறாங்க, ஒன்லைனர் வந்து போட்டு கொடுக்குறாங்க, புக் வந்து பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு மெட்டீரியல் மேல் இருக்கக்கூடிய மோகத்தை வந்து அதிகப்படுத்துது. மெட்டீரியல் படித்தோம் அப்படின்னா குறைந்த காலத்தில் நம்ம படிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக வந்து படிச்சிடலாம், ரொம்ப ஷார்ட்கட்டோட வந்து படிச்சிடலாம், ஈஸியாக நம்ம வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை வந்து ஏற்படுத்துது. கண்டிப்பாக அது வந்து தவறான கருத்து. ஸ்கூல் புக்கை படிங்க. ஸ்கூல் புக்கை படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. ஸ்கூல் புக்கை முழுக்க படிச்சுட்டு வேணும்னா நீங்கள் மெட்டீரியல் வந்து படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை படிக்காமல் நீங்கள் மெட்டீரியலை படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்முடைய டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி நடக்க போகுது, என்னென்னலாம் கொடுக்க போகிறோம், எப்படியெல்லாம் வந்து போக போகுது, டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். நம்மளால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். கரெக்டாக காலையில் வந்து எந்திரிக்க முடியும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்க சொல்கிறாங்களோ அத்தனை மணி நேரம் படிக்க முடியும். கரெக்டாக வந்து தூங்க முடியும். கரெக்டாக வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். மற்றபடி சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே தவறாமல் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, என் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பேஜ் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வந்து இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.